டெய்லியும் வேலை பார்த்துட்டு இப்படி சாயங்காலம் கொஞ்சம் நேரம் வெளியே வந்து காற்றோட்டமாக கடலை பார்த்துட்டு இருந்தால் அந்த டைம் போகிறதே தெரியாது, அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இப்படி தான் இந்த கடலில் வர்ற பறவைகள், அப்புறம் பக்கத்தில் வர கப்பல்கள் இதெல்லாமே வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே டைம் போகிறதே தெரியாது, அவ்வளோ மனசுக்கு சந்தோஷமாக இருக்குங்க. அப்புறம் சன்செட்டும் வந்து சூப்பராக இருந்தது இன்றைக்கி. டெய்லியும் சாயங்காலம் இப்படி சன்செட் பார்க்குறது வந்து ஒரு ஹாபியாகவே ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு டெய்லியும் சூப்பராக இருக்கும். சில நாட்களில் மோடமாக இருந்ததுன்னா தெரியாது, மற்ற மோஸ்ட்லி நிறைய நாட்களில் வந்து சூப்பராகவே இருக்கும். என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வர்றீங்கன்னா, நான் மாருதி மெர்ச்சன்ட் நேவின்னு சொல்கிறேன். வர்த்தக கப்பலில் வேலை பார்த்துட்டு வர்றேன்னா கப்பல்கள் பற்றியும் கப்பலில் வேலை செய்கிற அனுபவங்களை பற்றியும் வீடியோக்கள் மூலமாக அவங்களோட ஷேர் பண்ணிட்டு வர்றேன். அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா போன வீடியோவில் வந்து கப்பல்லிருந்து கழிவுகள், அதாவது டாய்லெட்லேருந்து மற்ற இடங்கள்லேருந்து எல்லாம் தண்ணி இதெல்லாம் கழிவுகள் இருக்கும் இல்லையா, அதை வந்து எப்படி டிஸ்போஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து திடக்கழிவுகள், அதாவது பேப்பர், பிளாஸ்டிக், கார்போர்டு இதெல்லாமே கப்பலில் வேஸ்ட்டாக ஃபார்ம் ஆகும். அந்த வேஸ்ட்டு எப்படி நாங்கள் டிஸ்போஸ் பண்ணுவோம், கடலில் எடுத்து கொட்டிடுவீங்களான்னு கேட்டிங்க, கண்டிப்பாக கிடையாது. அப்போது எந்த மாதிரி டிஸ்போஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நான் போடுற மற்ற எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நான் என்னோடய ரூமில் இருக்குங்க. ரூமில் வந்து பார்த்திங்கன்னா 2 குப்பை தொட்டி இருக்கும். ஒன்று வந்து டொமஸ்டிக், இன்னொன்று வந்து பிளாஸ்டிக்கு. டொமஸ்டிக் இதில் வந்து நார்மல் பேப்பர் மட்டும்தான் போடணும். அடுத்து பிளாஸ்டிக்கில் வந்து பிளாஸ்டிக் சாதனங்கள், குப்பைகள் அதை மட்டும்தான் அதில் போடணும். என்னோடய ரூம் மட்டும் இல்லாமல் எல்லாத்தோட ரூம்லேயும் இந்த 2 வகை குப்பை தொட்டிகள் கண்டிப்பாக இருக்கும். இதை தவிர காமன் பிளேசஸ் அப்படின்னு சொல்கிற பிரிட்ஜ்லேயும், கார்கோ கண்ட்ரோல் ரூம், இன்ஜின் கண்ட்ரோல் ரூம், அதுக்கப்புறம் க்ரூ ஸ்மோக் ரூம், ஆஃபீஸர் ஸ்மோக் ரூம், இப்படி எல்லா காமன் ஸ்பேசஸ்லேயும் இந்த மாதிரி 2 குப்பை தொட்டிகள் வச்சுருப்பாங்க. இந்த 2 கேட்டகரி மட்டும் ஏன் இருக்குது, மற்ற கேட்டகரி ஏன் இல்லைன்னா, ரூமில் வந்து எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா உணவுப் பொருட்கள் எல்லாமே வந்து ரூமில் வச்சு சாப்பிட்றதுக்கு அனுமதி கிடையாது. கேலி, அதாவது டைனிங் ஹாலில் மட்டும்தான் வச்சு சாப்பிட்ணும். அங்கேயே சாப்பிட்டு ஃபுட் வேஸ்ட் எல்லாம் குறிப்பிட்ட அந்த கேட்டகரி குப்பை தொட்டியிலே போட்டுடணும். ஸோ அதனால் மற்ற கேட்டகரி குப்பை தொட்டி எல்லாமே ரூமில் இருக்காது, எந்த இடத்துல தேவைப்படுதோ அங்கே மட்டும் இருக்கும். ஸோ இந்த 2 குப்பை தொட்டிகள் ரூம்லேயும் மற்ற காமன் ஸ்பேசஸ்லேயும் இருக்கும். இந்த குப்பை தொட்டிகள் நிறைஞ்சிருச்சுன்னா காமன் கார்பேஜ் கலெக்ஷன் ஏரியான்னு இருக்குது. அங்கே கொண்டு போய் நம்ம டொமஸ்டிக் வேஸ்ட்டை டொமஸ்டிக்லேயும், பிளாஸ்டிக் வேஸ்ட்டை பிளாஸ்டிக் ட்ரம்லேயும் எம்டி பண்ணிட்டு வந்துடலாம். கப்பலில் ஸ்மோக் பண்ணுறவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்காக தனியாக ஸ்மோக்கிங் ரூம்னு ரூம் இருக்குது, அங்கே தான் ஸ்மோக் பண்ணணும். அதில் ஸ்மோக் பண்ணி முடித்த அந்த குப்பைகளையும் ஆஷ்ட்ரேயில் போட்டு அதுக்காக தனியாக ஒதுக்கப்பட்டுள்ள அந்த ஆஷுக்கான குப்பை தொட்டியில் மட்டும்தான் கொட்டணும். அடுத்து டைனிங் ஏரியான்னு சொல்கிற சாப்பிட்ற இடங்கள்லேயும் 4 விதமான குப்பை தொட்டி இருக்குங்க. ஃபுட் வேஸ்ட்டு, அதாவது சாப்பிட்ற மிச்சங்கள் இதில் போடணும். அடுத்து டொமஸ்டிக் பேப்பர் வேஸ்ட்டு, அதுக்கப்புறம் பிளாஸ்டிக், அதுக்கப்புறம் இறுதியாக வந்து டின், அந்த ஃபாயில் பேப்பர்ஸ் இது எல்லாத்தையுமே இந்த டின் இதில் போட்டுடணும். அடுத்து இன்ஜின் ரூமில் பார்த்திங்கன்னா பலதரப்பட்ட வேலைகள் நடக்கும். முக்கியமாக ஒர்க் ஷாப்பில் வெல்டிங், கட்டிங் அப்படின்னு நிறைய வேலைகள் நடக்கும்போது அதில் மெட்டல் பார்ட்டிகல்ஸ் நிறையா உற்பத்தி ஆகும். அந்த மெட்டல் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே மெட்டலுக்கான தனியான குப்பை தொட்டியில் தான் கொட்டணும். எலக்ட்ரிக்கல் வேஸ்ட்டுன்னு சொல்லப்படுற பேட்டரி செல்கள், டியூப்லைட்டுகள் இது எல்லாத்தையுமே ஹசார்டரஸ் மெட்டீரியல்ஸ்ன்ற தனியான ஒரு கேட்டகரியில் அந்த குப்பையில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. இதை தவிர இன்ஜின் ரூமில் ஆயில், கிரீஸ் இது எல்லாமே துடைக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுற ரேக்ஸுகளை ஆப்ரேஷனல் வேஸ்ட்டுன்னு அப்படின்னு தனியாக அதுக்கான ஒரு கேட்டகரியாகவும் ஸ்டோர் பண்ணி அந்த கார்பேஜ் ஏரியாவில் வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த மெஷினரிக்கு பேர் வந்து இன்சினரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. கப்பலில் உருவாகிற வேஸ்ட்டுகள், அதாவது ஆப்ரேஷனல் வேஸ்ட்டுன்னு சொல்லப்படுற ஆயிலி ரேக்ஸு, அதுக்கப்புறம் பேப்பர்கள், கார்போர்டுகள், பேக்கிங் மெட்டீரியல்கள் இது எல்லாத்தையுமே வந்து மொத்தமாக ஸ்டோர் பண்ணி ரொம்ப நாளைக்கு வச்சுருக்க முடியாது. அதனால் அது எல்லாத்தையுமே எரிச்சிருவாங்க. அதை எரிக்கிறதுக்கு பயன்படுற மிஷின் தான் இது. அந்த பேப்பர்கள், கார்ட்போர்டுகள் எல்லாத்தையுமே உள்ளே வச்சு அந்த சேம்பருக்குள்ளே வச்சு மூடிடுவாங்க. மூடி அந்த சேம்பர் ஃபுல்லாகவே வந்து மண் போன்ற ஒரு மெட்டீரியலால் ஆயிருக்கும்.
அப்போது என்ன தான் சூடானாலும் அந்த சூடு வந்து வெளியே வராது. அதுக்கான சேஃப்டி கார்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும். எல்லாம் உள்ளே வச்சதுக்கப்புறம் அந்த பட்டனை ஆன் பண்ணான்னா உள்ளே வந்து அந்த டீசல் மூலமாக ஃபயர் ஆகி உள்ளே வந்து எக்கச்சக்கமான டெம்பரேச்சர் வந்து வரும். கிட்டத்தட்ட 900 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அந்த டெம்பரேச்சர் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த டெம்பரேச்சரில் கப்பலில் இருக்கிற மற்ற ஸ்லட்ஜ் ஆயில் அப்படின்னு சொல்கிற வேஸ்ட் ஆயிலையும் வந்து அந்த டெம்பரேச்சரில் எரிச்சிருவாங்க. அந்த எரித்து முடிக்கப்பட்ட சாம்பலையும் தனியாக இன்சினரேட்டர் ஆஷ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ட்ரம்மில் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருவாங்க. இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து கப்பலோட கார்பேஜ் மேனேஜ்மெண்ட் ஏரியாங்க. அதாவது கப்பலில் இருக்கிற எல்லா குப்பையிலும் கடைசியாக வந்து இந்த இடத்துல தான் சேரும். அதாவது அக்காமடேஷனாக இருந்தாலும் சரி, இன்ஜின் ரூமாக இருந்தாலும் சரி, அடுத்து டெக்காக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலேருந்தும் கலெக்ட் பண்ணுற குப்பைகள் கேட்டகரி வைஸாக பிரிக்கப்பட்டு கடைசியாக கொண்டு வந்து இந்த ரூமில், அதுவும் இந்த ரூம்லேயும் கேட்டகரி வைஸாக தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. நெடுநாள் பயணத்துக்கு அப்புறம் துறைமுகத்துக்குள்ளே போகிற கப்பல் அந்த துறைமுகத்தோட அனுமதி பெற்று இந்த கார்பேஜ் ஏரியாவில் இருக்கிற குப்பைகள் எல்லாத்தையுமே அந்த துறைமுகத்திலேயே ஒப்படைச்சிருவாங்க. அதுவும் கேட்டகரி வைஸாக பிளாஸ்டிக் தனியாகவும், டின்ஸு, கிளாஸ் இதெல்லாமே தனித்தனியாக பிரிக்கப்பட்டு அந்த துறைமுகத்தில் ஒப்படைச்சிருவோம். துறைமுகத்திலிருந்து அந்த குப்பைகளை எல்லாமே எடுத்துக்கொண்டு போய் அவங்க அடுத்து ரீசைக்கிள் பண்ணிடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய குப்பைகள் சேர்ந்ததுன்னா இந்த ரூமில் வந்து இந்த ட்ரம்மில் வைக்கிறதுக்கு இடம் இருக்காது. அதாவது இந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸு, டின் இதெல்லாமே நிறையா வந்துருச்சுன்னு வைங்களேன், எல்லாத்தையுமே ட்ரம்குள்ளே போட்டு இது பண்ண முடியாது. அதனால் அது எல்லாத்தையுமே க்ரஷ் பண்ணி ரொம்ப சின்னதாக்கி அதுக்கப்புறம் இந்த ட்ரம்குள்ளே போடுவோம். அந்த க்ரஷ் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கிறதுக்காக தான் இந்த மெஷின், அதாவது காம்பேக்டர், கார்பேஜ் காம்பேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த கதவு மாதிரி இருக்கும். இந்த கதவை ஓப்பன் பண்ணால் இங்கே வந்து ஒரு சேம்பர் மாதிரி இருக்கும். இந்த சேம்பருக்குள்ளே இந்த டின்னு, இந்த கோகோகோலா டின்னு இது எல்லாத்தையுமே போட்டு உள்ளே போட்டு அடைச்சி இந்த கதவை சாத்திட்டு லிவரை ஆப்ரேட் பண்ணோன்னா இது வந்து மேலே இந்த பிளேட் இருக்குது இல்லைங்களா, அதில் அப்படியே கீழே போய் கம்ப்ரெஸ் பண்ணி அந்த டின் எல்லாத்தையுமே சின்ன வால்யூமாக ஆக்கிரும். ரொம்ப சிறுசாக ஆக்கிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதை எடுத்து கொண்டு வந்து இந்த ட்ரம்முகள் கேட்டகரி வைஸாக அந்த ட்ரம்முகளில் போட்டு ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படியே பெரிய பெரிய வாட்டர் பாட்டிலெல்லாம் அப்படியே போட்டோம்னு வைங்களேன், இந்த ட்ரம் சீக்கிரமாக நிறைஞ்சிடும். அதுக்காக தான் இது கார்பேஜ் காம்பேக்டர். பிளாஸ்டிக்குன்ட்டு இல்லை, பிளாஸ்டிக்கு, இந்த டின்னு, மற்ற கட்டைகள், இந்த கார்ட்போர்டு ஐட்டம்ஸு இது எல்லாத்தையுமே இதில் பெரிய பெரிய பிளாஸ்டிக் கேனுகள் இது எல்லாத்தையுமே அறுத்து காம்பேக்ட் பண்ணி இதில் காம்பேக்ட் பண்ணி எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சின்ன ஏரியாவில் நிறைய கார்பேஜ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மிஷினுங்க. சரக்கு கப்பலில் குப்பைகள் எல்லாத்தையுமே நாங்கள் எந்த மாதிரி செப்பரேட் பண்ணுறோம், அந்த குப்பைகள் எல்லாத்தையுமே எப்படி டிஸ்போஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். கப்பல் பற்றின வேறும் மற்ற ஏதாவது தகவல் தெரிஞ்சுக்கணும், ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நான் போடுற மற்ற வீடியோக்களையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். மீண்டும் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.